எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. ஒரு சின்ன ஹோட்டலுங்க, வீட்டில் இருந்து டிஃபன்லாம் விற்கிற ஒரு சின்ன கடை. அந்த கடையில் அவர் வந்து கடை ஓனர் வந்து நல்லா வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கார். இட்லிலாம் நல்லா மழை போயிட்டுருக்கு. ஒருத்தர் 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையன் வர்றாங்க, ஒரு சுமாரான பையன் வந்து, ஏன் அண்ணே, அம்மா வந்து 3 இட்லி வாங்கிட்டு வர சொன்னாங்க, நாளைக்கு காசு தரேன்ட்டாங்க அப்படிங்கிறாப்பிடிங்க. அம்மா 3 இட்லி வாங்கிட்டு வர சொன்னாங்க, நாளைக்கு காசு தரேன்ட்டாங்க அப்படின்னு விட்டு அந்த கடைக்காரிட்ட வந்து அந்த பையன் வந்து சொல்கிறாங்க. ஒரு கடைக்காரர் ஒன்று மூஞ்சி பார்த்து, ஏற்கனவே வாங்கின காசை கொடுக்காம இருக்கு, ஏற்கனவே பாக்கி இருக்கிறத உங்கள் அம்மா வந்து ஒன்றும் கொடுக்கல, மறுபடியும் வந்து கடன் கேட்குறிய, சரி நான் தர்றேன், இப்போ 3 இட்லி தர்றேன், தப்பா கொடு, வாங்கிப்போ, நாளைக்கெல்லாம் வரும்போது காசு வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாருங்க. சரின்னு சொல்லி அந்த பையனும் வந்து டப்பா கொடுக்குறான். ஒரு 3 இட்லி போட்டு அதுலேயும் சாம்பார் ஊற்றி கடைக்காரர் கொடுக்காரு, வாங்கிட்டு போயிடுறாப்பிள்ளைங்க. இதை வந்து பக்கத்தில் டெய்லி வந்து ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அவர் வந்து பார்க்குறாரு, பார்த்து போட்டு கேட்குறாரு, ஏங்க ஏற்கனவே காசு வந்து பாக்கிங்கிறீங்க, மறுபடியும் வந்து அவனுக்கு வந்து கடன் கொடுத்து அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அதுக்கு கடைக்காரர் சொல்கிறாரு, ஏற்கனவே பாக்கி இருக்கிறது என்னமோ உண்மைதாங்க, கடை வாங்கி போயிருக்கிறாங்க, பாக்கி இருக்குது, வேறு என்ன பண்ணுறது, பாவம் அவங்க வந்து இருக்கிறது வந்து அவங்க அம்மாவும் இந்த பையன் வந்து இருக்காப்புல, சாப்பிட்றதுக்கு பசினால கேட்குறாங்க, எப்படி இல்லைன்னு சொல்கிறது, அவங்க அம்மாவுக்கோ இல்லை இந்த பையனுக்கோ சாப்பிட்றதுக்காக இதை கேட்டிருப்பாங்க, இல்லை இந்த 3 இட்லி வந்து 2 பேரும் சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க, தெரியல, பசியோடு இருப்பாங்களே, அதோட பசிக்காக வாங்கி சாப்பிட்றது, காசை வந்து ஏமாற்ற மாட்டாங்க, எனக்கு அது கொடுத்துருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை தாங்க. இப்போ நான் வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த 3 இட்லி கேட்டாங்க, 3 இட்லி நான் கொடுக்கல, என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் பட்டினியாக கிடக்கணும் அல்லவா? அல்லது இப்போ இந்த பசி தாங்க முடியாமல் இந்த பையன் வந்து திருட்டு மாதிரி ஏதாவது வேலையில் ஈடுபட்டாலும் படுவான் இல்லையா? அந்த அம்மா இருக்காங்க, அந்த அம்மா வந்து ஏதாவது தப்பான வழியில் போனாலும் போயிடலாம். நம்ம இந்த 3 இட்லி வந்து, இந்த 3 இட்லினால நமக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் ஆகிட போகிறதில்ல. இந்த 3 இட்லினால இந்த 2 தப்பையும் வந்து நம்ம தடுத்துட்டோங்கிற ஒரு திருப்தி தாங்க எனக்கு. அதனால தான் அவங்க காசு கொடுத்தாலும் கொடுக்காட்டி அவங்க வந்து கேட்டாங்கன்னா, பசின்னு கேட்டாங்கன்னா கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அது எனக்கா இருந்தாலும் அவங்க சாப்பிட்டது அந்த பசிக்காக சாப்பிட்ட காசை வந்து கொண்டு கொடுத்துருவாங்க, அப்படி கொடுக்காட்டியும் பரவாயில்லைங்க. அதனால தான் வந்து இவங்க வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்கிறது இல்லை, இட்லி சும்மா சொல்லி கொடுத்துட்றது, கடை இருக்குது, நீ நாளைக்கு ரொம்ப காசு கொடுத்தோன்னு சொல்லி கையில் வந்து இட்லி சாப்பிட்றதுக்கு கொடுத்து தாங்க அனுப்புவேன் அப்படிங்கிறாரு. உண்மையிலே அவர் கேட்டவருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. பரவாயில்ல, கடைக்காரர் வந்து ரொம்ப நல்லவர். 2 குற்றத்தை வந்து தடுக்கிறார் பார்த்தீங்களா. ஒன்று, இந்த பையன் வந்து திருட்டு மாதிரி பசினாலே எதுவும் செஞ்சிடக்கூடாது. 2வது, அதே மாதிரி இந்த ஒரு கடைக்காரர் சொல்கிற மாதிரி அந்த அம்மாவும் வந்து ஏதாவது தவறான பாதையால் போயிடக்கூடாது. சரி, இந்த 3 இட்லி வந்து இந்த 2 தப்பையும் வந்து காப்பாற்றுதில்ல. உண்மையிலேயே ஒன்று, கடைக்காரர் வந்து ரொம்ப நல்லவர் தாங்க. எனக்கே இருந்தாலும் அந்த காசு வந்துடும், அவருக்கு அந்த காசு வந்து போகவே போகாது, ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்துடுங்க அல்லவா?